ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 ஜென்ரல் ஸ்டடீஸில் இதுக்கு முன்னே கொஞ்சம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் நிலக்குத்தகை சீர்திருத்தத்தின் குறிக்கோள் இடைத்தரகர்களை நீக்குவதுன்றது தான் சரியான பதில். ஏ, கிராமப்புற கல்வி அறிவை அதிகரிப்பு என்பது தவறு. சி, கடன் வழங்குவதை முறைப்படுத்துன்றது தவறு. நமக்கு தேவையான ஆக்ஷன் ஏ தாங்க. அடுத்தது டி தேவையில்லை. பின்வருவற்றுள் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எதுன்னு கேட்டாங்க. வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, இது சரிதான். மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், அதுவும் சரிதான். மத்திய மாநில அரசுகளிடையே உள்ள நிதி உறவை பார்ப்பது, இதுவும் சரிதான். 1, 2, 3 சரிதான். அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன் தாங்க பி தான். இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றில் எது சரியானது? திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருக்கிறது. வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இத்திட்டம் வலியுறுத்துகிறது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரிசி உற்பத்தி அதிகரிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா 4 ஆக்ஷனில் ஏ 1 மட்டும்னாங்க, பி 2, 3னாங்க, 1, 2, டி 2 அல்லது 3னாங்க. நமக்கு தேவையானது பி ஆக்ஷன் தாங்க. 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட தொகை இறங்கு வரிசையில் எழுத சொன்னாங்க. மாநில கலால் வரி, முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், மோட்டார் வாகன வரினா முதல்ல பார்த்தீங்கன்னா 2 தான், முத்திரை மற்றும் பதிவு. அடுத்தது 1, அதுக்கடுத்து தான் 3. அப்போ இங்கே கொடுத்தப்பட்ட ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆக்ஷன் தான் நமக்கு சரியானது. அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றில் சரியானது எது? 1, 2022-23 தமிழ்நாட்டின் பெயரால் ஜிஎஸ்டிவி வளர்ச்சி 14% கணக்கிடப்படுகிறது. 2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறைக்கான ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. அடுத்தது 2023 ஜிஎஸ்டிபியின் சதவீதம், நிலுவையுள்ள கடன் 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 3ம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சரியானதான். 1, 2, 3 சரியானதான். அதனால் ஆக்ஷன் சி தான் சரியான பதில். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியாரின் தொடர்பு உடையதில்லை? நியூ டெல்லி தொடர்புடையது. விஜய் அவர் எழுந்தான், இந்தியா அவர் எழுந்தான், நியூ இந்தியான்றது அவருடைய எழுத பத்திரிகை, அவரோட தொடர்பு கிடையாது. ஊழையும் முற்பக்கம் காண்பவர் யார்? சான்றோரா, இளையவரா, விடாமுயற்சியா, உடையவரா? சோம்பியரானா விடாமுயற்சி உடையவங்க தான். அடுத்தது, கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் அமீர் அலி, துதுகா மியான், அப்துல் லத்தீப், ஷரியாதுல்லா அப்படின்னு சொன்னால் அப்துல் லத்தீப் தான். வேளாண் வேதம் எதுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், திருக்குறள், ஆசாரக்கோவை, நாலடியார், பழமொழி. எது வேளாண் வேதம்? நாலடியார். எந்த அகழ்வாராய்ச்சியின் பகுதியில் சர் மோர்டிமர் வீலர் அறிவியல் மண் அடுக்கு பாறையை பயன்படுத்தினார்? பல்லாவரமா, அத்திரம்பாக்கமா, அரிக்காமேடா? காயல்னா அரிக்காமேடு. ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? அறிவு, தோற்றம், கல்வி, அன்பு, அறிவு, தெளிந்த பேச்சு, கடமை, காலம் அறிதல், இடம் அறிதல். தூய்மை, துணைமை, துணிவுனா இந்த தூய்மைன்றது தான் துணிவு. 4வது ஆக்ஷன் தான், டி தான் கரெக்டு. அடுத்தது, நெய்யால் எரிதோப்போம் என்றால் காமம் நுதுப்போம் எனல் எனும் திருக்குறள் நுதுப்போம் என்பது எந்த பொருளை குறிக்கிறது? ஆயுளா, அவித்தலா, முறைமையா, பயிலுடைமைனா அவித்தல் என்னும் பொருளை குறிக்கிறது. அடுத்தது, நூற்புழு ஒட்டுண்ணிகளின் பெயரை பொறுத்துக்கினாங்க. ஐன்சைக்ளோஸ்டோமா, என்ட்ரோபியஸ், உச்சேரியா, ட்ரைகுலர்ஸ், சாட்டைப்புழு, கொக்கிப்புழு, முள்புழு, பைலேரியல் புழு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அன்சைக்ளோசோமான்னு சொன்னோன்னு வச்சுங்க, அது 2வது கொக்கி புழுக்கு பொருத்தம். அடுத்து என்டோரோபியஸ் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, அது 3வது முள்புழுவுக்கு பொருத்தம். அதுக்கு அடுத்தது உச்சேரியா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, பைலேரியான்றதுக்கு பொருத்தமாக இருக்கும். ட்ரைகுலிர்ன்றது அப்போ எதுவாக இருக்கும்? கண்டிப்பாக கோடை புழுவாக இருக்கும். ஆக 2, 3, 4, 1ன்றது தான் ஆக்ஷன் பி தான் சரியான பதில். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்த ஆண்டு 1956 ஜூலையா, 1956 அக்டோபரா, 1956 ஜூனா, 1965 அக்டோபரானா 1956 அக்டோபர். பி தான் சரியான ஆன்சர். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழனிசாமி ஐயம், பி வீரப்பன்,
சி பிவி சுப்பிரமணியன், டி எம்சி ராஜானா எம்சி ராஜா, டி தான் சரியான பதில். கீழ்கண்டவற்றுள் ஒன்று மட்டுமே நீதி கட்சியின் சாதனை அல்ல. 1921-22ஆம் ஆண்டின் வகுப்புவாத அரசாணைகள் நிறைவேற்றப்பட்டது. இது அவங்க கட்சி சார்ந்ததான். அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது. இது அவங்க கட்சி சார்ந்ததான். பெண்களுக்கு வாக்குரிமை, இதுவும் அவங்க கட்சி சாதனை தான். ஆனால் ஒத்துழையாமை ஒன்று தான் அவங்க சாதனை இல்லை. டி தான் அப்போ அவங்க கேட்டதுக்கு பொருத்தமான பதில். என்னவற்றை தேர்ந்தெடுக்குன்னா சுதந்திர கட்சி மோகன் சிங் பக்லா, கதர் கட்சி மோதிலால் நேரு, சுயராஜ் கட்சி ராஜகோபால் ஆச்சார், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாங்க. அசல் சுதந்திர கட்சின்னு சொன்னால் ராஜகோபால் ஆச்சாரியார் 3, கதர் கட்சி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க மோகன் சிங் பக்ரா 1ங்க. அடுத்தது சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொன்னால் மோதிலால் நேரு. அதுக்கு அடுத்தது ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு சொன்னால் சுபாஷ் சந்திர போஸு. அப்போ 3, 1, 2, 4ன்றது தான் சரியான பதில். டி இதற்குரிய ஆன்சர். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் தவறாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.